சிம்மராசி, பஞ்சவடி அனுமன் கோயில். கண்டிப்பாக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் நிறைய நல்லது நடக்கும். குடும்பம், காதல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்காக துணை அல்லது துணைவியார் இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் நிறைய நாட்களாக ரொம்ப நாள் காஸ்மெட்டாலஜி அல்ல என்றால் வேறு ஏதாவது நீங்கள் உங்களை அழகுபடுத்துவது, எடை குறைப்பது, ஜிம்மில் சேர்வது, ஸ்விம்மிங்கில் சேர்வது, யோகா சேர்வதெல்லாம் தள்ளிக்கொண்டே போன விஷயமெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடன் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் நிறைய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பரிசளிப்பையும் திக்குமுக்காட செய்வதுடன் நிறைய தெய்வ கோயில்களுக்கு செல்வீர்கள். புதிய அறிமுகம் அதீத கவனமாக பராபரிடத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். அது உர முறையில் வரலாம், அரசியல் முறையில் வரலாம், பயணங்களில் வரலாம், சோஷியல் மீடியாவில் வரலாம். உங்களை கண்டிப்பாக காயப்படுத்தக்கூடிய அமைப்பு. குறிப்பாக 24 வயதை கடந்தவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் பரியாயம் குருவில் இருப்பவர்கள் தான் அந்த 3ஆம் பரியாயம் குரு ஆரம்பித்து 4ஆம் பரியாயம், 5ஆம் பரியாயம், 6ஆம் பரியாயம், 7ஆம் பரியாயம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய ஆட்டங்கள் சிறிது கவனத்துக்குண்டான அமைப்பு. சிம்மராசிக்காரர்கள் 24 வயதை கடந்த எல்லோரும் தேகாரோக்கியத்திலும் வாகனங்களிலும் உத்தியோகத்திலும் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள். எல்லோரும் உங்களை குறை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு உணர்ச்சி வசப்படாதீர்கள்.